ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஷாய்ஸ் ரெசிபீஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்ப ஹெல்த்தியாக, ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கோதுமை மாவு வச்சு ஒரு பேன்கேக். இதில் முட்டை, கோதுமை மாவு, பட்டர் எல்லாம் சேர்த்துருக்கனால குழந்தைங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்களும் இந்த மாதிரி அப்பப்போ வீட்டில் செஞ்சு சாப்பிடலாம். ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பேன்கேக் செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். மைதா மாவை விட கோதுமை மாவு உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அதனால் கோதுமை மாவு வச்சு இந்த பேன்கேக் நம்ம செய்யலாம். அதுக்கப்புறமா இதுக்கு 2 முட்டை சேர்த்துக்கலாம். இப்போ நான் சேர்க்குற அளவு 4 பேன்கேக் வரும். உங்களுக்கு எத்தனை பேன்கேக் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் குவான்டிட்டி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ 2 முட்டை சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் இதுக்கு ஃப்ளேவருக்கு கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 4 ட்ராப் இதில் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 4.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு சுகர் சேர்க்க பிடிக்கலன்னா நாட்டு சர்க்கரை கூட நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதுவும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை சேர்த்ததுக்கப்புறமா மிக்சியில் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், முட்டை மட்டும்தான் சேர்த்தோம், தண்ணி எதுவுமே ஆட் பண்ணல. கன்சிஸ்டன்சி இந்தளவுக்கு இருந்தால் தான் பேன்கேக் நல்லா வரும். அடுப்பில் ஒரு தோசைக்கல் வச்சுக்கோங்க. கல் சூடானதுக்கப்புறமா இதில் இந்த மாவை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. காலையில் எந்திரிச்ச உடனே இட்லி மாவு இல்லைன்னா கவலைப்படாதீங்க. அதே மாதிரி ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டக்குன்னு இந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்துருங்க. இதில் சேர்த்துருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸுமே ரொம்ப ஹெல்த்தியானது தாங்க. அடுப்பை மிதமான தீயிலே வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிடலாம். ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி. நீங்கள் செஞ்சு பார்த்தா தான் தெரியும். ரொம்ப சட்டுன்னு செஞ்சிடலாம். இல்லை ஸ்கூல் விட்டு குழந்தைங்க வந்திருந்தால் கூட நீங்கள் ரெடியாக இந்த மாதிரி செஞ்சு வச்சா வந்த உடனே அவங்களுக்கு சாப்பிட கொடுத்துடலாம். வயிறுக்கு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் சாப்பிட்றதுக்கு குழந்தைங்களுக்கு. இப்போ இது வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண மாவு வச்சு 4 பேன்கேக் இந்த மாதிரி நான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் மாவு குவான்டிட்டி நீங்கள் இதை சேர்த்துக்கலாம். ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி இன்றைக்கி நம்ம பார்த்தோம். கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சட்டுன்னு ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் நம்ம இன்றைக்கி பார்த்தோம். பிக்னஸ்க்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.